வணக்கம் நண்பா. நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கூட கட் பண்ணா நம்ம சேஷாவை காட்டுறாங்க. நம்ம சேஷாவை பார்க்க அவளோட அத்தை வந்திருக்காங்க. அதாவது நம்ம சேஷாவோட அத்தை பையன் இருக்கால, அவனும் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கான். அவனோட ஃப்ரெண்டு பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த எக்ஸாம்ல ஊழல் பண்ணிருக்கான். உடனே அவங்க நம்ம சேஷா கிட்ட உதவி கேட்கறாங்க. ஏன்னா நம்ம தாத்தாவுக்கும் நம்ம அத்தையோட புருஷனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க பையனை கொண்டு போட்டுருவாங்களாம். அதனால சேஷா கிட்ட உதவி கேட்கறாங்க. ஏன்னா நம்ம சேஷாவுக்கு தான் நம்ம ஹீரோவை தெரியும்ல, கட்டிக்க போறோம்னாச்சு. அதனால அத்தை வந்து சேஷா கிட்ட உதவி கேட்கறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்து எல்லா மினிஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறான். அப்ப அந்த அதிகாரிகளா என்ன சொல்றாங்கன்னா, இளவரசி நாம இந்த கேஸை தோண்டி எடுத்தோம்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. அதுல பெரிய புள்ளிகளும் மாட்டுவாங்க, பணக்காரங்க இளவரசர்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. அதனால நாம இந்த கேஸை ரொம்ப பெருசாலாம் ஹேண்டில் பண்ண வேணாம். இப்ப 7 பேர் மாட்டிருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும் மரண தண்டனை கொடுத்து இந்த கேஸை மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மினிஸ்டர் எல்லாம் சொல்ல, ஆனா நம்ம தலைவர் இருக்கால, அதெல்லாம் முடியாது. என் அப்பா இந்த எக்ஸாம் கொண்டு வந்தது பணக்காரங்களுக்காக இல்ல, ஏழை பசங்களுக்காக. ஏன்னா ஏழைங்களால பண்ணக்கூடிய ஒரே விஷயம் படிப்பு தான். அவங்க இந்த படிப்பை வச்சுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை செஞ்சு போச்சுன்னா மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை வீணா போயிடும். அது நடக்க கூடாது. அதனால யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஏன் கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் இறக்கம் காட்ட மாட்டேன். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அங்க இருக்கிற மினிஸ்டர் வந்து, இளவரசி இந்த கேஸ்ல உங்களுக்கு மனைவியா வரப்போறாங்களே, அவங்களோட அத்தை பையன் கூட இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கான், அவனை கூட நீங்க தண்டிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க கேட்க, அப்ப இதை எல்லாத்தையுமே நம்ம தலைவி வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கா. கட் பண்ண நம்ம தலைவி இருக்கால, அவ நம்ம தலைவனை போய் பாக்குறா. சேஷா, எனக்கு தெரியும் உன் முறப்பையன் விஷயமா தானே என்ன பார்க்க வந்திருக்க. அப்படிலாம் இல்ல, ஒருவேளை அவன் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க அவனை கைது பண்ணலாம். நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். சேஷா, ஒருவேளை நான் அப்படி பண்ணா உன் தாத்தாவோட ஃபேமிலி உனக்கு எதிராக மாறிடுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, ஏழை பசங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால நீங்க இதை தாராளமா பண்ணுங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் குடும்பத்தை விட இந்த நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, அப்ப நம்ம தலைவன் ஒரு கதை சொல்றான். அதாவது நம்ம தலைவன் வந்து அவனோட உயிரை காப்பாத்திக்கணும்னு ஊர் ஊரா அந்த மாத்து மருந்தை தேடி அலைஞ்சிருப்பான். அப்போ ஒரு ஊர்ல மாறு வேஷத்துல போய் எக்ஸாம் எழுதிருப்பான். அப்ப அந்த எக்ஸாம்ல இருக்கிற எல்லாருமே பிட் அடிக்கிறதும் பேப்பரையும் மாத்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற அதிகாரிகளா அதை கண்டுக்காம இருந்திருப்பாங்க. அப்பவே நம்ம தலைவன் ஒரு முடிவு எடுத்திருப்பான், இந்த சிஸ்டமை மாத்தணும்னு. இதை எல்லாத்தையுமே நம்ம தலைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம தலைவி ஒரு இடத்துல இருந்து ஒரு செடியை கொண்டு வந்திருப்பாளே, அதான் அந்த அபூர்வமான பூ வளர ஒரு செடி. அந்த செடியை தினமும் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறா. அப்ப நம்ம ஷென்ஷி வந்து மூயு கிட்ட, அந்த செடியில என்ன இருக்குன்னு இளவரசி அந்த செடியை இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க, உனக்கு தெரியாதா? அந்த செடி ரொம்ப ரேரான செடி. அந்த செடி மட்டும் முழுசா வளர்ந்து வந்தா அதுல ஒரு பழம் வரும். அந்த பழத்தை வச்சு எப்பேற்பட்ட விஷத்தை வேணா கியூர் பண்ணலாம். அப்படின்னா நம்ம பட்டத்து இளவரசருக்காக தான் இளவரசி இந்த செடியை வளர்க்கறாங்களா? ஆமா, பட்டத்து இளவரசருக்காக தான் அவங்க இந்த செடியை வளர்க்கறாங்க. அப்படின்னா வெளியே அவரு மேல கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவரு மேல அவங்களுக்கு பாசம் இருக்கு. ஆமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்க, கட் பண்ணா நம்ம பூவை காட்ட, நம்ம கமிஷனர் வேற அவ வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டால, அதனால அவளால எங்கேயும் போக முடியல. ஏன்னா எங்க போனாலும் அந்த கமிஷனர் அவ பின்னாடியே வந்துடுறான்னு அவ கடுப்புல இருக்கா. நல்ல வேலை இந்த எக்ஸாம் கேஸ்னால அந்த கமிஷனர் பிஸியா இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நாம மகிழ்ச்சி விடுதிக்கு போக வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ மகிழ்ச்சி விடுதிக்கு போய் ஃபன் பண்ண பார்த்தா நம்ம கமிஷனரு அங்க வந்து நிக்கிறான். நின்னது மட்டும் இல்லாம அவளுக்கு அட்வைஸ் மலையா பொழிறான். அவன் பண்ற அட்வைஸ தாங்க முடியாம அவ அங்க இருந்து ஓடி போக, ஏன்டா என்ன படுத்துற, என்ன நிம்மதியா வெளியே போக கூட விட மாட்டியா? ஏன்னா ஒரு அதிகாரியா இருந்துகிட்டு மகிழ்ச்சி விடுதிக்கெல்லாம் போறது தப்பு. அதுவும் நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுங்களோட கூத்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. டேய், நான் பிறந்ததுல இருந்து இதான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாதா? எனக்கு நீ யாருன்னு தெரியும், அதனாலதான் உன்னை இதை பண்ண வேணான்னு சொல்றேன், புரியுதா? அப்படிலாம் இல்ல, நான் இதை பண்ணுவேன், நீ பண்ண கூடாது, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க, அப்பாவ அங்க இருந்து போகும்போது நம்ம கமிஷனர் அவளோட கைய பிடிச்சிருக்க, அப்ப 2 பேரும் கீழே விழுந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம பூவோட அசிஸ்டன்ட் அதை பாத்துறான். மாஸ்டர் பூ, நம்ம டாக்டர் வெளியே போயிருக்காரு, அதனால வேற ஒரு டாக்டரை வர சொல்லிருக்க, நீங்க வேற பிஸியா இருக்கீங்க போல, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, இப்ப அவன் போன பிறகு நம்ம பூ வந்து கமிஷனரை திட்டுறா. உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்றா. அவனும் வெளியே போயிடுறான். இப்ப அவன் போயிட்டான்னு சொல்லி அவ நிம்மதியா உட்காரலான்னு பார்த்தா நம்ம கமிஷனரு அவ பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய், நீ இன்னும் வெளியே போகலையா? அதான் உன்னோட கோபம் குறைஞ்சு போச்சுல, அதனாலதான் இங்க இருக்கேன். ஏண்டா என்ன ஏன் டார்ச்சர் பண்ற? தயவு செஞ்சு ரூமை விட்டு போடா. அதெல்லாம் போக முடியாது, நான் இங்க தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன்? சரி, இனிமே நான் அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன், ஓகேவா? இப்ப வத நீ வெளியே போ. சரி, இப்ப நான் போறேன்.
ஒத்துக்கிறேன், ஆனா நீ பண்ண சத்தியத்தை மீறக்கூடாது. நீ அதை மீறி அங்க போனா நான் திரும்பவும் வந்து உன்னை கட்டி பிடிப்பேன். பரவாயில்லையா? என்னது கட்டி பிடிப்பியா? உடனே அவன் மேல தலைக்காணிய விச, ஓ என்னை இங்கேயே படுத்துக்க சொல்றியா? சரி தாராளமா படுத்துக்கிறேன். கட் பண்ண நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டர் வந்து வெளியூருக்கு போனப்ப ஒரு வெனம் மாஸ்டர் பார்த்திருக்காரு. நம்ம தலைவனை குணப்படுத்த அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வந்த உடனே நம்ம தலைவனோட பிளட்டை செக் பண்றாரு. உடனே தலைவனோட பிளட் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில விட சொல்றாரு. நம்ம தலைவனும் அந்த ரத்தத்தை வந்து தண்ணியில விடுறான். அதுக்கப்புறம் அந்த வெனம் மாஸ்டர் வந்து அதுல ஏதோ ஒரு மருந்து கலக்குறாரு. அந்த மருந்தை கலந்த உடனே அந்த பவுல்ல இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அது அப்படியே கருப்பு கலர்ல மாறுது. அதை பார்த்த ஷாக் ஆன அவரு நம்ம டாக்டர் கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அவர் போன பிறகு நம்ம டாக்டர் வந்து, இளவரசி வெனம் மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, உங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கா. நான் கடைசியா உங்ககிட்ட நீங்க உயிர் வாழ 5 வருஷம் இருக்குன்னு சொன்னல, ஆனா அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சோ இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா நீங்க 1 வருஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்ல, இதை சரி பண்ண வேற வழியே இல்லையா? என்கிட்ட ஒரு வழி இருக்கு, தங்க ஊசி முறை. ஆனா இது வரைக்கும் நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டை விட இது ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட நீங்க இறந்துருவீங்க. ஏன்னா இது 100 மடங்கு வலி கொடுக்கும். மொத்தம் 12 ஊசி. முதல் 2 ஊசி குத்தும் போது பெருசா எதுவும் தெரியாது. ஆனா 3ஆவது ஊசி குத்தும் போது எலும்பே நொறுங்குற மாதிரி இருக்கும். அப்படியே 4ஆவது ஊசி 5ஆவது ஊசின்னு 8ஆவது ஊசி வரும்போது ஒண்ணு நீங்க பைத்தியம் ஆயிருவீங்க, இல்லனா கோமாக்கு போயிருவீங்க. அதையும் மீறி நீங்க தாக்கு பிடிச்சீங்கன்னா 12 ஊசி வரைக்கும் வந்துட்டீங்கன்னா நீங்க உயிர் பொழைக்க சான்ஸ் இருக்கு. சோ நம்ம தலைவர் சேஷா கூட வாழ்றதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஒத்துக்கிறான். கட் பண்ண நம்ம சேஷா வந்து தலைவனை பார்க்க வந்திருக்கா. உடனே நம்ம தலைவனை சேஷா போய் பார்த்து, என்ன இளவரசே என்ன கூப்பிட்டீங்களா? நான் இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். அவரு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. என்ன குட் நியூஸ்? அவரு சொன்னதை வச்சு பார்த்தா நான் இன்னும் 1 வருஷத்துல செத்துருவேனா? இது உங்களுக்கு நல்ல செய்தியா? பின்ன இல்லையா? சீக்கிரமா நான் செத்துருவேன். நீயும் என்ன காதலிக்கல, அதனால நான் சீக்கிரமா செத்து போயிட்டா நீயும் வருத்தப்பட மாட்டல, என் தொல்லையும் உனக்கு இருக்காதுல்ல. தலைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு விதத்துல பார்த்தா இதுவும் நல்லதுதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே நான் செத்து போயிருவேங்கிறதுனால தானே. சோ நாம ஒரு டீல் பேசலாமா? என்ன டீல்? என் வாழ்க்கையிலே நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபேமிலி, உன்னோட அந்த வடமேற்கு ஆர்மியை நான் எப்பவுமே பாதுகாப்பேன். நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் கொடுப்பேன். இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இதெல்லாம் சொல்லல. நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மனசு மாறினா கூட நான் எப்படியும் 1 வருஷத்துல செத்துருவேன். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட்டத்து இளவரசியா ஆயிருவேன். அதுக்கப்புறம் மகாராணிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். உனக்கு மகாராணி பவர் கிடைச்சா உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு விஷம் கொடுத்தவனை கண்டுபிடிக்கிறது தானே உங்களோட ஆசையே. ஆரம்பத்துல என்னோட ஆசை அதுதான். ஆனா இப்ப என்னோட ஆசை அது இல்ல. அந்த விஷத்தால தான் நான் இவ்வளவு நாளா அரண்மனைக்குள்ளேயே இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க போறதில்ல. இருக்க போற நாள சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி என் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். சோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னா நான் இப்பவே போய் அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை நடத்த சொல்லுவேன். உனக்கே தெரியும்ல நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு. சோ என்னை வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரமா உன்னோட முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப தலைவி ஓகே சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்க, அப்பாவை நம்ம தலைவா அவளுக்காக பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதாவது அவளை முதல் தடவை பார்த்தப்ப அவ உயிருக்கு போறானால அப்பா அந்த அமரவேற கொடுத்து காப்பாத்துவானே, அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான், நம்ம தலைவிக்காக ஒரு கிரவுனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம தலைவி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அப்படின்னா நீ நிஜமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? ஆமா, உங்க கூட வாழ போற அந்த 1 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தலைவி சொல்ல, உடனே நம்ம தலைவன் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். நவுந்து போகாத, அப்படியே இரு. நீங்க ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க கூட 1 வருஷம் தானே வாழ போறேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தலைவி கேட்க, உன் கூட 1 வருஷம் வாழ்ந்தாலும் ஆயுள் முழுக்க வாழ்ந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நான் சாகதானே போறேன். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த காதல் மட்டும் என்னைக்குமே சாகாது. இப்போ அடுத்த நாள் நம்ம தலைவனுக்கும் நம்ம தலைவிக்கும் கல்யாணத்தை அவங்க ஏற்பாடு பண்றாங்க. நம்ம தலைவி மணமகள் கோலத்துல நம்ம தலைவர் ரெடி பண்ணால அந்த கிரீடத்தோட தலைவனை கல்யாணம் பண்ணிக்க கிளம்புறா. சோ 2 பேரும் ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ண பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம தலைவர் சேஷாவை கூப்பிட்டு போக அவ போற வழியில மலர்களால மக்கள் வந்து அவங்கள வரவேற்க, அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்னும் நம்ம லீயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜின்னுக்கு அவனோட மனைவி போன வருத்தம், நம்ம லீக்கு அவனோட காதலி போன வருத்தம். கட் பண்ண நம்ம தலைவர் அரசரையும் அவனோட பாட்டியையும் பார்த்து வணங்கிட்டு நம்ம தலைவிய அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப நம்ம தலைவிய அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். அங்க போன உடனே நம்ம தலைவி அந்த கிரீடத்தை எடுக்கலான்னு போகும்போது அப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்க வந்து, இளவரசி இதை நீங்க எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நைட் அப்ப உங்க புருஷன் வந்துதான் அது எடுக்கணும். அது வரைக்கும் நீங்க
நீங்க தலையில இருந்து அதை கலட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம தலைவர் உடனே வந்து அந்த கிரீடத்தை கலட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நம்ம தலைவிய அலைக்கா தூக்கி பெட்ல போடுறான். உடனே தலைவிக்கு ஒரே பயமாயிடுது. ஏன்னா தலைவன் அவகிட்ட தப்பா நடந்துக்க போறான்னு அவர் நினைக்கிறா. இங்க பாருங்க இளவரசே, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. கல்யாணம் மட்டும்தான் நான் உங்களை பண்ணிப்பேன்னு சொன்னேன், மத்தபடி வேற எதுவும் நடக்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல, உடனே தலைவன் இங்க பாருமா, நான் ஒரு ஜென்டில்மேன், நான் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை தொட மாட்டேன். இப்போ நான் உன்னை தூக்கிட்டு வந்து கட்டில போட்டது சும்மாதான், உன்னை பயமுடுத்த. சரி வா நாம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருக்கிற ஒரு சீக்கிரம் டோர் வழியா எங்கேயோ கூப்பிட்டு போறான். பார்த்தா நம்ம சேஷாவோட அப்பாவும் அண்ணனும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நம்ம தலைவன் கூப்பிட்டு போயிருக்கான். உடனே அவங்கள பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆசீர்வாதவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் நம்ம தலைவிக்காக சமைச்சு கொடுக்கறான். சூப்பரா சமைக்கிறீங்களே, உங்களை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவதான். ஆக்சுவலா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை நீ மறந்துட்ட போல. அப்ப நம்ம தலைவன் அவ சாப்பிட்ட அந்த சிக்கனை எடுத்து சாப்பிடுறான். உடனே தலைவி அவனை தடுக்கிறா. ஏமா, பொண்டாட்டி சாப்பிட்டத புருஷன் சாப்பிட கூடாதா? மறந்துடாதமா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போலயே. அப்ப நம்ம தலைவி ஹீரோக்கு நன்றி சொல்றா. ஏன்னா நம்ம ஹீரோ அவளோட அப்பாவையும் அண்ணனையும் பார்க்க கூப்பிட்டு போனால அதுக்காக நன்றி சொல்றா. உன்னை சந்தோஷப்படுத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போக ரெண்டு பேருமே ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க. நம்ம தலைவியை சும்மா தொட்டாது பார்க்கணும்னு நம்ம தலைவனுக்கு ஆசை. அதனால அவளை தொடலான்னு போகும்போது, இளவரசே உங்களால நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுக்காகலாம் இப்படி பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க, நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. உடனே தலைவன் விலகி போய் படுக்கிறான். பெட்டை ஷேர் பண்ணலாமா, ஆனா ஒரே தலைக்காணில படுக்க கூடாதான். என்ன நியாயம் இது? ஆனா காலையில ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு படுத்திருக்காங்க. தலைவி அதை பார்த்து ஷாக் ஆகுறா. உடனே நம்ம தலைவனை தள்ளி விட்டுட்டு எழுந்துறா. நம்ம அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து உங்களை கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டேன்னு சொல்ல போறீங்களா? நீங்க தான் என்னோட தலைக்காணியில வந்து படுத்திருக்கீங்க. ஆமா, நான் தான் உன்னோட தலைக்காணியில வந்து படுத்திருக்கேன். ஆனா நான் எப்படி வந்து உன் தலைக்காணியில படுத்தேன்? அதுவும் உன்னை கட்டி பிடிச்சி படுத்திருக்கடே, எப்படி? ஒருவேளை தூக்கத்துல நடந்திருக்குமோ? தூக்கத்துல நடந்திருக்கா? இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுக்க கூடாது, தனித்தனி பெட்ல படுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வேலைக்கு போறான். இப்ப ரெண்டு பேரும் சாப்பிடும் போது நம்ம தலைவி அவளோட பூனைக்குட்டிக்கு சாப்பாடு போட, அப்ப நம்ம தலைவன் அந்த பூனைக்குட்டியை கொஞ்சலான்னு சொல்லி தூக்கும் போது அந்த பூனைக்குட்டி அவனை பராண்டி விட்டுருது. அதனால கழுத்துல காயாயிடுது. உடனே நம்ம தலைவி அந்த காயத்துக்கு மருந்து போடலான்னு வர, ஆனா நம்ம தலைவன் அதை தடுத்துடுறான். ஏன்னா அதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு, போக போக நீங்களே பாப்பீங்க. கற்பனை மீட்டிங் ஆளுக்கு நம்ம தலைவன் அந்த காயத்தோட போக எல்லாருமே அந்த காயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் அப்ப மொரட்டத்தனமா நடந்துகிட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதோட நம்ம தலைவன் நம்ம ஜின்னுக்கும் நம்ம லீக்கும் அதை காட்டுறான். அதாவது அவங்க ரெண்டு பேரையும் பொறாமப்படுத்துறான். இப்ப மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம சேஷாவோட தாத்தா இருக்காருல, அவரு நம்ம தலைவனை கூப்பிட்டு, எனக்கு புரியுதுப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் கல்யாணம் இருக்கு, சோ நீங்க அப்படி இப்படிதான் இருந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுது, கண்ணு பட்டுரும்ல, சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா சொல்லிட்டு அங்க இருந்து போக, நம்ம தலைவன் நினைச்ச மாதிரி எல்லாருமே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் ஒன்னா இருக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க போல. கட் பண்ணா நம்ம ஜின்னும் லீயும் அவனோட அம்மாவை போய் பாக்குறாங்க. நம்ம ஜின்னோட அம்மா ஜின்னை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஜின்னே, அந்த சேஷாவை நீ உன்னோட மனைவின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப அந்த சேஷாவுக்கும் லீசனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்க, இப்படிதான் இருக்கணும், அந்த பொண்ணை நினைச்சலாம் நீ கவலைப்படாத, உன் லைஃப நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கு ஜின்னு வந்து, அம்மா நடந்து முடிஞ்சதை பத்தி நாம யோசிக்க கூடாது, இனிமே நடக்க போறத பத்தி தான் யோசிக்கணும், அதனால நான் இனிமே நடக்க போறத பத்தி தான் யோசிக்க போறேன், இனிமே இந்த காதலுக்கு இதழ் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண போறது இல்ல, இனிமே என்னோட லட்சியம் ஒண்ணுதான், ஒரு நல்ல வீரனா மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல, அம்மா வேணா நீ சொன்னதை நம்பி இருக்கலாம், ஆனா நான் நம்பல, நீ இன்னும் அவளை மறக்கல, ஏன்னா நான் கூட அவளை இன்னும் மறக்கல, ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நாம இனிமே அவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாது, புரியுதுல அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல, அதுக்கு ஜின்னு வந்து ஏதாவது சொல்வான்னு பார்த்தா அமைதியா இருக்கான். உடனே லீ வந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அவன் போன பிறகு, இப்ப வேணா நீ என்ன வின் பண்ண இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப காலம் வாழ மாட்டேன், சோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன், நீ செத்த பிறகு அவ எனக்கு மட்டும்தான். கட் பண்ணா நம்ம தலைவனும் நம்ம தலைவியும் அரசரையும் ராஜமாதாவையும் போய் பார்க்க, அப்ப நம்ம பாட்டிமா இருக்காங்களே, அவங்க, லீசா உனக்கு விருப்பம் இருந்தா இன்னும் 2 பேர் இல்ல 3 பேரை கூட உன்னோட மனைவி ஆக்கிக்கோ, அதாவது வப்பாட்டியை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டிமா சொல்ல, ஆனா நம்ம தலைவன் வேணான்னு சொல்லிடுறான். அவனோட வாழ்நாள் முழுக்க அவன் நம்ம தலைவி கூட மட்டும்தான் வாழ்வானா. லீசா அப்படி சொல்லக்கூடாது, நீ நம்ம நாட்டோட வருங்கால ராஜா, ஒரு ராஜாவா மாற போறவன் மனைவியோட நிப்பாட்டிக்க கூடாது, அவனுக்கு ஒரு ராணி இருக்கிற மாதிரி அதே நேரத்துல நிறைய வப்பாட்டிகளும் இருக்கணும், அதுதான் அரச நீதி,
அப்பதான் வாரிசும் பெருகும். அதனால நீ சேஷாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதோட நிறுத்திக்க கூடாது, இன்னும் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டிமா சொல்ல. ஆனா நம்ம தலைவன் சேஷாவை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். அதாவது வப்பாட்டியா வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல உடனே பாட்டிமா நம்ம சேஷா கிட்ட கேக்குறாங்க. உடனே சேஷா வந்து என்ன சொல்றானா, இதுல நான் எதுவும் சொல்ல விரும்பல, அவருக்கு விருப்பம்னா தாராளமா எத்தனை பேர் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொல்ல நம்ம தலைவனுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இப்ப ரெண்டு பேருமே அவங்களோட ரூமுக்கு போக, ஆனா ரெண்டு பேருமே தனித்தனியா போயிடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கோவத்துல இருக்காங்களாம். இளவரசி வேணும்னு தான் இளவரசி அப்படி சொல்லிருப்பாங்க, எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டி அப்படி கேட்டாங்கல்ல, அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொறாம வந்திருக்கும், இருந்தாலும் அவங்க அதை வெளியே காட்டிக்கல. சோ நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. டேய் அவ உண்மையை தாண்டா சொன்னா, அவளுக்கு என் மேல சுத்தமா லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு கீழே விழ, அதுவும் ரொம்ப கிளாமரா விழுறா. நம்ம தலைவனை மயக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கா போல. அதாவது நம்ம பாட்டிமா நம்ம தலைவனுக்கு இன்னும் நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசியிருப்பாங்களே, அந்த விஷயம் தெரிஞ்சதாலதான் இவ நம்ம தலைவனை மயக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. இளவரசி மன்னிச்சிருங்க, கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்றீங்களா? அப்ப நம்ம தலைவன் மயக்கம் போடுற மாதிரி மயங்க அதாவது நடிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இளவரசி அந்த பொண்ணு ராணுவ அமைச்சரோட ரெண்டாவது பொண்ணு, பாட்டிமா அரண்மனையில உங்களுக்கு இன்னும் நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினாங்கல்ல, அதனாலதான் உங்களை மயக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்திருக்கா. ஆனா அவளால நீங்க மயக்கம் போட்டு விழுந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சதுனால அவளை கூப்பிட்டு பயங்கரமா திட்டாங்க. சோ அதனால நீங்க இனிமே அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க. அப்ப நம்ம தலைவி நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள வர, ஆனா அவ எதுவும் கேட்காம ஒரு புக்கை எடுத்துட்டு அவளோட ரூமுக்கு கிளம்ப. உடனே தலைவன் ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? அங்க என்ன ஒருத்தி கரெக்ட் பண்ண பாக்குறா, நீ என்னடா கூட ஒரு புக்கை எடுத்துட்டு போற? இதுல கோவப்பட என்ன இருக்கு? அரசரா இருக்கிறவங்க இளவரசரா இருக்கிறவங்க 2-3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. சோ அதனால நான் எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கோவப்படணும்? அதோட நாம என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்குள்ள இருக்கிறது வெறும் அக்ரிமெண்ட் தானே. அப்ப நம்ம தலைவி ஒரு டிராயிங்க பாக்குறா. அந்த டிராயிங்ல நம்ம தலைவனும் நம்ம தலைவியும் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அதை காட்டி என்னன்னு கேட்க, அதுவா நீதான் என்ன நெருங்க விட மாட்டியே, அதனாலதான் நாம நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு படத்துலயாவது இருக்கணும்னு வரைஞ்சேன். அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமா இருக்கணும்னு ஆசையா? பேசாம உங்களை மயக்க பார்த்தால அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட நெருக்கமா இருங்க, உங்களை யார் தடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அங்க இருந்து போக, இளவரசி கிட்ட ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஒருவேளை பாட்டிமா உங்களுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னதுல இருந்து நிறைய பேர் உங்களை மயக்கம் பாக்குறாங்களே, அதனால அவங்க உங்க மேல பொறாமப்படுறாங்களோ? டேய் நான் தான் எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பாக்கலையே. இல்ல இளவரசி, கண்டிப்பா இது பொறாம தான். இவ்வளவு நாளா உங்க பின்னாடி எந்த பொண்ணும் வரல, நீங்க தான் இளவரசி பின்னாடி போனீங்க. அதோட இளவரசி பின்னாடி நிறைய பேர் சுத்தினாங்க, அதனாலதான் உங்களை அவங்க பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப நிறைய பொண்ணுங்க உங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பொறாம வந்திருக்கும்ல. கட் பண்ண நம்ம ஜின்னோட குழந்தையா இருக்காளே, அவ வந்து நம்ம லீய மயக்க பாக்குறா. இளவரசர் லீ, நீங்க இப்பதான் போர்க்களத்துக்கு போய் பயங்கரமா சண்டை போட்டு வந்திருக்கீங்க, என் கூட வந்து காபி சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீய கூப்பிட. ஆனா நம்ம லீ வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். என்னமா இவரும் உங்க பக்கம் வரமாட்டாரு போலியே? அப்படின்னா ஒரே வழிதான், அந்த இளவரசன் நீங்கதான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுவும் நாளைக்கு அந்த ஷீ குடும்பத்தோட இளவரசி நீங்க என்ன கரெக்ட் பண்றதுக்காக நடனம் ஆட போறா. சோ நான் அவளுக்கு பதிலா அந்த இளவரசனை மயக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொழுந்தியா சொல்ல, கட் பண்ண அடுத்த நாள் நடன நிகழ்ச்சி நடக்குது. அதை பாக்குறதுக்காக எல்லா இளவரசர்களும் அங்க வந்திருக்காங்க. அந்த ஷீ குடும்பத்தோட ஷீயும் அங்க வந்திருக்கா. ஆனா சடனா அவளுக்கு அலர்ஜி ஆயிடுது, அதனால அவ அங்க இருந்து ஓடி போக. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.